இவ்வளவு பெரிய பாம்பு, புழு பூச்சி, செவ்வரெல்லாம் புழு பூச்சி. எலெக்ஷன் டைம் வராங்க, பண்றோம்னு சொல்லிட்டு போறாங்க, ஒரு வாட்டியும் யாரும் பண்ணது கிடையாது. தண்ணிக்கும் வழி இல்லை, ட்ரைனேஜுக்கும் வழி இல்லை. தண்ணி நாங்கள் காசு போட்டு வாங்கிட்டு இருக்கோம். எந்த ஏரியாவில் தண்ணிக்கு மாதம் 1500 ரூபா கொடுத்து பாத்ரூம் தண்ணி யாராவது வாங்கிட்டாங்களா? தண்ணி வசதியே கிடையாது. நாங்கள் எப்படி தான் வாழ்றது? தண்ணி வசதி இல்லைன்னா நாங்கள் எப்படி இருக்குது? நாங்கள் சாப்பாடு கூட இல்லைன்னா பரவாயில்ல, எங்களுக்கு தண்ணி தான் எங்களுக்கு மெயின் முக்கியம். ரோடெல்லாம் போட்டு 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ரோடுன்றதே கிடையாதுங்க. இதெல்லாம் பார்த்தா இது ரோடு மாதிரி இருக்க பாருங்க, அவ்வளோ ஒர்ஸ்டா இருக்கு. தனி தீவு தான் இது. தீவு சென்னையில இப்படி ஒரு தீவு இருக்குன்றத போடுங்க, அவ்வளவுதான். சென்னைக்குள்ள இது ஒரு தீவு தான். நாங்கள் இதெல்லாம் அணை கட்டி நாங்கள் வச்சுக்கிறோம். எப்படி இருக்குது பாருங்க. இப்படி இருந்தால் நாங்கள் எப்படி வாழ முடியும் இந்த இடத்துல? அடிப்படை வசதியை பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் யார்கிட்ட போய் நாங்கள் கேட்கறது? எங்களுக்கு எல்லா இதுவும் இருக்குது. ஓட்டர் ஐடி இருக்குது, ஆதார் கார்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. நாங்கள் எதுவுமே இல்லாமல் அகதிகள் கிடையாதுல்ல. நாங்கள் அது ஜெயிச்சுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் எவனுமே வந்து கூட எட்டி பார்க்கல. நாங்கள் கடந்த 50 இயர்ஸ்க்கு மேலே இங்கே இருக்கோம்ப்பா. இங்கே வந்துட்டு ஒரு அடிப்படை வசதி எங்கள் கிடையவே கிடையாது. இது வந்து ஒரு தீவு மாதிரி இருக்குது. தண்ணி வந்து நாங்கள் எல்லாத்துக்குமே தண்ணி காசு கொடுத்து வாங்குறோம். குளிக்கிறதுக்கு, சமைக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு எல்லாமே காசு கொடுத்து வாங்குறோம். கடந்த 10 வருஷத்துக்கு மேலே காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம் தண்ணி. ரோடு வசதிக்கு இல்லை, வெளியில் போக முடியல. எங்கேருந்து போகணுன்னா ஒரு கடைக்கு போகணுன்னா கூட 5-6 கிலோமீட்டர் தாண்டி தான் நாங்கள் போகிறோம். எந்த வசதியும் இல்லை. ஆனால் ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் எல்லாரும் வராங்க. நாங்களும் ஆனால் எல்லா கட்சிக்கும் ஓட்டு போட்டுட்டு தான் இருக்கோம். ஆனால் எங்களுக்கு தேவையானது யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க. எந்த கட்சி வந்தாலும் செய்யறேன்னு அப்ப வாக்குறுதி கொடுத்துட்டு போறாங்க, அதுக்கப்புறம் யாருமே செய்யறது கிடையாது. கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு வெளியில தெரியுமா? எலெக்ஷன் அப்பதான் தெரியுது. 64ல இருந்து இருக்கோம். இப்ப யோசிச்சு பாருங்க, எத்தனை வருஷமா இங்க இருக்கோம் நாங்கன்ட்டு. நான் பிறந்ததே இங்கதான். இது எனக்கு 50 வயசு ஆக போகுதுப்பா. இன்னமும் நாங்க இங்கதான் இருக்கோம். ஒரு வசதி இல்ல, தண்ணி சுத்தமா இல்ல. காசு கொடுத்து பாத்ரூமுக்கு கூட காசு கொடுத்து வாங்குறோம். தண்ணிக்கே நாங்கள் செலவு பண்ணலாம். நாங்களாம் ஒரு தொழிலாளர் ஃபேமிலி தான். நாங்கள் இது வந்து லேபர் குவார்டர்ஸ் தான். இங்கே இருக்கிறவங்கலாம் ஒன்றும் வசதி கிடையாது. தண்ணிக்கே இவ்வளோ செலவு பண்ணால் மாதம் 2000-3000க்கு மேலே செலவு பண்ணோம். நாங்கள் வேறு இதுக்கெல்லாம் என்ன, பசங்க ஸ்கூலுக்கு போகணும், எவ்வளோ வசதி கஷ்டப்படுறோம். ஒன்றுமே வாங்க முடியலப்பா. கடை எல்லாமே 2-3 கிலோமீட்டர். இந்த கொஞ்சம் ரோடு வசதி பண்ணி கொடுங்க. மெயின் தண்ணி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடிப்படை தேவையே தண்ணி. அந்த தண்ணி இல்லாமல் என்ன பண்ண முடியும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. மக்கள் தண்ணி இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? எத்தனை வாட்டிப்பா, ஒரு வாட்டியும் வரும்போதெல்லாம் மனு கொடுத்துட்டு தான் இருக்கும். கடந்த 10 வருஷத்துக்கு மேல மனு கொடுத்துட்டு தான் இருக்கும். தண்ணி இது வரைக்கும் நாங்களும் எவ்வளவோ போராட்டம் பண்ணி பார்த்துட்டோம். நாங்க எல்லாம் போராட்டம் பண்ணி பார்த்துட்டோம், என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டோம். ஆனா அவங்க எதுவுமே பண்றது இல்ல. எலெக்ஷன் டைம் வராங்க, பண்றோம்னு சொல்லிட்டு போறாங்க, ஒரு வாட்டியும் யாரும் பண்ணது கிடையாது. எந்த கவர்மெண்ட்டும் எங்களுக்கு பண்ணல. நாங்க பிராங்கா சொல்றோம், இது அதுன்னு இல்லை, எந்த கவர்மெண்ட்டும் பண்ணல. ட்ரைனேஜ் அதுவும் நீங்க ஒண்ணுமே இல்லை, ஒரு கேமரா எடுத்துட்டு இப்படி சுத்தி வாங்க, எவ்வளவு கழிவு நீர் பாருங்க. எங்களுக்கு சுத்தி அப்படியே எல்லாம் ஓப்பன்ல இருக்கு. அது அந்த இடத்துலதான் நாங்க இருக்கோம். அப்போ மற்றவங்க டெங்கு வரக்கூடாது, அது வரக்கூடாது. இவ்வளோ கழிவு நீர் இருக்கே, நாங்கள் அந்த இடத்துல சுவாசம் பண்ணி நாங்கள் இருக்கோம்ல, எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். இப்போ அது சொல்லுங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட நாங்கள் 200 குடும்பம் இருக்கு. 1500 பேருக்கு மேல இருக்கும். 2000 பேர்கிட்ட இருக்கும். காவா தண்ணிலாம் எதுவுமே இல்லப்பா. ட்ரைனேஜே கிடையாது. சுவேஜ் பயங்கர மோசம். ஆமா, ஒண்ணுமே இல்ல. நீங்க எப்படி ஜஸ்ட் அப்படி சைட்ல போய் பாருங்க, எல்லாம் வெளியில தான். எல்லா தண்ணியும் வெளியில தான். காவா தண்ணி எல்லாம். மின்சார வசதியும் எதுவுமே கிடையாது. ஒரு ரோடு பாருங்க, எப்போ போட்டது பாருங்க. ஒரு ஸ்ட்ரீட் லைட் எரியறது கூட கிடையாது எங்களுக்கு. எல்லாத்துக்கும் நாங்களா இண்டிவிஜுவலா நாங்க செலவு பண்ணி போட்டுட்டோம். கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஹெல்ப் கிடையாது எங்களுக்கு. அதை சொல்றமே, தனி தீவு தான் இது. தீவு சென்னையில இப்படி ஒரு தீவு இருக்குன்றத போடுங்க, அவ்வளவுதான். சென்னைக்குள்ள இது ஒரு தீவு தான். சிட்டிக்குள்ள ஒரு இருக்கிற இடம் சார் இது. இப்ப 51 வரைக்கும் சிட்டி ஆயிடுச்சுன்றாங்க. இப்ப நாங்க எங்க எஸ்டேட்ல தானே இருக்கோம். எங்களுக்கு சுத்தி மெட்ரோ வாட்டர் போகுதுங்க. இந்த லைன்ல இங்க போகுது மெட்ரோ வாட்டர், வாவினுக்கு போகுது. அங்க இருந்து எங்களுக்கு கொஞ்சம் எடுக்கிறதுக்கு என்ன சார், ஒரு கிலோமீட்டர் தான் சார். அது கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மெட்ரோ வாட்டர் போலன்னா பரவாயில்ல, மெட்ரோ வாட்டர் லைன் போகுது. இந்த பக்கம் மெட்ரோ வாட்டர் லைன் போகுது. அங்க இருந்து இங்க இழுத்து ஒரு கனெக்ஷன் கொடுத்தா எங்களுக்கு அதுவே போதுமே. வேற எதுவுமே கூட நாங்க கேட்கல. நாங்க மெட்ரோ அதுக்கு பே பண்றோம். மத்த இதுக்கு நாங்க பே பண்ண மாட்டோம்னு சொல்லி மெட்ரோ வாட்டருக்கு பே பண்றோம். நாங்க மத்த எவ்வளவு செலவு பண்ணி தண்ணி வாங்குறோம், அங்க பே பண்ணிட்டு போவோம்ல நாங்க.
ட்ரைனேஜ் ப்ராப்ளம் பயங்கரமான ப்ராப்ளம் அது. போன மாதம் பெஞ்ச மழையில் எப்போ பெஞ்சாலும் மழை பெஞ்சாலும் தண்ணி போகிறதுக்கு வழியும் இல்லை. அந்த ட்ரைனேஜில் மிக்ஸ் ஆகி இந்த ரோடு ஃபுல்லாகவே சாக்கடை தண்ணியாக தான் இருக்கும். இங்கே நடக்கவே முடியாது, யாரும் வெளியிலையும் வர முடியாது. இப்போ லாஸ்ட்டாக போன மாதம் பெஞ்ச மழையில் எங்கள் வீட்டு பின்னாடி பார்த்தா ஃபுல்லாக தண்ணி வந்து சாக்கடை மிக்ஸ் ஆகி ஜன்னல் கதவு எதுவுமே திறக்க முடியல எங்களால். என் சின்ன பொண்ணுங்க என் பெரிய பொண்ணுங்க ஃபீவர் வந்து அந்த 10-15 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அது அதனால் என் பெண்ணுடைய படிப்போட எக்ஸாமும் போயிடுச்சு எனக்கு. அது அவங்க பிகாம் சிஎம்ஏ படிக்கிறாங்க. அது எக்ஸாம் வந்தது போன மாதம் 12ஆம் தேதி. அந்த எக்ஸாமும் அவங்களால அட்டன் பண்ண முடியாது. அதனால் அவங்க இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் கட்டின பைசாவும் போயிடுச்சா. அதுக்கப்புறம் ட்ரைனேஜ் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணால் தண்ணி எடுக்கிறதுக்கு யாருமே வரல. அப்புறம் சிஎம் சொல்லுக்கு அடித்து பேசினேன். அப்பயும் வந்து அவங்க வேறு யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணாங்களே தவிர அப்பயும் வந்து ஆக்ஷன் எடுக்கல. அது இப்போயும் எங்கள் குவார்ட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே தான் இருக்குது. அந்த ட்ரைனேஜ்ன்றது வந்து அதுக்கு விடிவு காலமே இல்லாமல் இருக்குது. எங்களுக்கு நினைவு தெரிஞ்சனாலேருந்து அப்படி தான் இருக்குது. அடுத்தது தண்ணி பிரச்சனை. தண்ணிக்கும் எங்களுக்கு அதே மாதிரி தான். அது தண்ணி நாங்கள் இப்பயும் நாங்கள் காசு கொடுத்து தான் வாங்கிட்டு இருக்கோம். நாங்கள் கவுன்சிலர் வந்தாலும் பண்ண எந்த யார் வந்தாலும் சரி நாங்கள் எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். தண்ணிக்கும் வழி இல்லை, ட்ரைனேஜுக்கும் வழி இல்லை. தண்ணி நாங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். எந்த ஏரியாவில் தண்ணிக்கு மாதம் 1500 கொடுத்து பாத்ரூம் தண்ணி யாராவது வாங்கியிருக்காங்களா? நீங்கள் வாங்கியிருப்பீங்களா? நீங்களே கொஞ்சம் யோசிப்போம். 1500 கொடுத்து பாத்ரூம் போகிற தண்ணி யாராவது வாங்குவாங்களா? நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். அது 12 வருஷமாக நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு வாட்டியும் ஆளுங்க கட்சி ஜெயிக்கும் போது நாங்கள் வந்தால் கண்டிப்பாக உங்கள் குடிநீர் பிரச்சனை சரி பண்ணி தரேன்னு சொன்னாங்களே தவிர இன்னைக்கு வரை யாருமே பண்ணல. குடிநீர் பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை, பண்ணித்தரல. ட்ரைனேஜும் பண்ணித்தரல. 3வது வழி அந்த சந்தில் பாருங்கள், அது சுடுகாடு. அது நாங்கள் இப்போ அப்படி தான் போயிட்டு இருக்கோம். அப்படி இல்லைன்னா நாங்கள் பைக் எடுத்துகிட்டு போனால் 3 கிலோமீட்டர் சுற்றின்னு போனோம். அது ஒரு டக்குன்னு ஒரு எமர்ஜென்சி வீட்டில் யாருக்கும் உடம்பு சரியில்லை, பைக் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் கூட நாங்கள் அப்படி சுற்றி தான் போனோம். அங்கே சிக்னல் போட்டாங்கன்னா அதுவும் போயிடுச்சு எனக்கு. அது அங்கே சிக்னல் இதுவாகிடுச்சுன்னா அங்கே நிற்க வேண்டியதான். நான் அதை அந்த மாதிரி அவ்வளோ இது 3 தான் சொல்லி தான் உள்ள ஓட்டு கேட்டே வராங்க. இன்னைக்கு வேற அது யாருமே பண்ணல. எந்த கவுன்சிலரும் பண்ணல. எந்த கவுன்சிலரும் எம்எல்ஏ யாருமே பண்ணல. ஜெயிக்கிற வேற எல்லாம் கேட்டு போறாங்க தவிர அதுக்கப்புறம் யாரும் இதுவரை எங்களுக்கு எந்த உதவியும் பண்ணல. குடிநீர் அடிப்படை தேவை. அந்த அடிப்படை தேவை பண்றதுக்கு வந்து ஏன் இந்த அளவுக்கு யோசிக்கிறாங்கன்றது எங்களுக்கு தெரியல. அது குடிநீர், இந்த காது, இதெல்லாம் ரோடெல்லாம் தான் அடிப்படை வசதி. இது அடிப்படை வசதியை பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் யார்கிட்ட போய் நாங்கள் கேட்கறது? அது எங்களுக்கு எல்லா இதுவும் இருக்கு. ஓட்டர் ஐடி இருக்கு, ஆதார் கார்டு இருக்கு, எல்லாமே இருக்கு. நாங்க எதுவுமே இல்லாம அகதிகள் கிடையாதுல்ல. நாங்க அது ட்ரைனேஜ் சார் ரொம்ப மோசம், ரொம்ப மோசம். ட்ரைனேஜ் அப்படியே இருக்கு. ஒரு ப்ராப்ளம் அவ்வளவு இருக்கு. பம்பிங்கே பண்றது இல்ல. அதனால எல்லாமே லீக்கேஜ் வெளியில தான் இல்லாதே வருது. எல்லாம் டாய்லெட் முதல் கொண்டு அப்படியே பார்க்க முடியல எங்களுக்கு. வீட்டுல நீங்க பாருங்க, எல்லா டோரும் விண்டோஸ் எல்லாம் சாத்திட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிறோம். அந்த அளவுக்கு ஸ்மெல்லு எல்லாம் இருக்கு. ஒரு டிரைனேஜ் ஃபெசிலிட்டியே சுத்தமா பண்றது கிடையாது. இப்ப வந்து இந்த பூஜைக்காக வேண்டி போட்டது, நாங்களா செலவு பண்ணி போட்டது. ஸ்ட்ரீட் லைட் முதல் கொண்டு எல்லாமே நாங்க தான் பாத்துக்கிறோம். தண்ணி, ஸ்ட்ரீட் லைட்டு எல்லாமே நாங்க தான் பாத்துக்கிறோம். வேற எங்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் யாரும் செஞ்சு கொடுக்கறதே கிடையாது. எந்த கவுன்சிலரும் செய்யறது இல்ல, எந்த எம்எல்ஏவும் செய்யறது கிடையாது. குப்பை கூட நாங்க காசு கொடுத்து தான் ஆள் வச்சு அள்ளுறோம். கார்பரேஷன்ல தான் வராங்க. அவங்களுக்கு நாங்க எல்லாம் நாங்க பே பண்றோம். அது கூட நாங்களும் குடியுரிமை இருக்கிற மக்கள் தானே. அது எங்களுக்கு கேட்கறது எல்லா ரைட்ஸும் இருக்குல்ல. அப்ப பண்ண வேண்டியதானே அது. அப்போ ஓட்டு கேட்கறதுக்கு முன்னாடி எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னா அப்போ இது கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குல்ல. நீங்கள் பண்ணி தரமே. அதை நாங்கள் வந்து ஓஹாவும் பங்களா கட்டி கொடுங்க எங்களுக்கு அது பண்ணி இதுவெல்லாம் இல்லை. அடிப்படை வசதி குடிநீர், ரோடு, ட்ரைனேஜ், இது 3 தான் நாங்கள் கேட்கறது. வேற ஆடம்பர வசதியெல்லாம் நாங்கள் எதுவுமே கேட்கல. அடிப்படை வசதி தான் கேட்குறோம். அந்த அடிப்படை வசதியை கவர்மெண்டால் பண்ணி கொடுக்க முடியல. அப்போ அவங்க என்ன தான் பண்ணுவாங்க? எல்லா கவர்மெண்ட்டும் சேர்த்து தான் கேட்குறாரு. அது ஒரு கட்சியாக சொல்ல யார் வந்தாலும் எங்களுக்கு இதுவரை பண்ணல. அவங்க சொன்ன மாதிரி 40-45 வருஷமாக நாங்கள் இங்கே தான் இருக்கோம். எல்லாம் வர்றவங்களாம் சொல்கிறாங்களே தவிர இதுவரை யாரும் எதுவும் செஞ்சது கிடையாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காந்துட்ருக்கோம். அதை இன்னும் இப்போ இங்கே பார்க்குறீங்களே, இவ்வளோ தண்ணி நின்று இப்போ வெயில் அடித்ததுனால நம்ம பூஜை நடந்தது எங்களுக்கு. நாங்களே ஜேசிபி வச்சு க்ளீன் பண்ணி நான் பண்ணதுனால இந்த அளவுக்கு இருக்குது. இல்லைன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மழை விட்டு 1 வாரம் ஆகுது, இன்னும் இங்கே இவ்வளோ தண்ணி நிற்குது. அது அப்போ மழை பெய்கிற டைமில் எப்படி இருக்கும்? அது சரி, மழை பெய்கிற டைமை விட்டுட்டு 1 வாரம் போதும் தண்ணி போகணும்ல. அது கூட போகலையே. சாக்காடையும் அதுவும் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி எல்லாரும் படுத்துருக்காங்க. வயசானவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, சின்ன குழந்தைங்க, எல்லார் வீட்லையும் எல்லாருக்குமே ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்காது. அது எல்லாரும் இன்னைக்கு வேலைக்கு போனதுனால தான் யாருமே வரல. அது இல்லைனா எல்லாருமே வந்து நின்றுப்பாங்க ரோட்டில். அது அந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு ஓடுவோம். இது யார் எங்களுக்கு ஒரு முடிவு கொண்டு வந்து தருவாங்க? அது நாங்கள் அந்த அளவுக்கு ரொம்ப வெறுத்து போய் உட்காந்துருக்கோம். நாங்கள் 200 குடும்பம் 1500-2000 பேர் வசிக்கிறோம் இங்கே. நாங்கள் அப்போ எங்களுக்கு என்னதான் இது? அது யார் தான் இதுக்கு பதில் சொல்லுவாங்க? அது கவுன்சிலர் யாருமே திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அது பூச்சி மட்டும் இல்ல, பாம்பு. அந்த கீழ் வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஜன்னல் திறந்தாம போதும் தண்ணி வழியா பாம்பு மேல வருது. அந்த சின்ன என்ன சொல்லுவோம், தண்ணி பாம்பு, பெரிய பாம்பு எல்லாமே வருது உள்ள. ஜன்னலை திறக்க முடியாது. அந்த ட்ரைனேஜுக்கு பின்னாடி பைப் இருக்கும், அந்த பைப்பு வழியா உள்ள வருது. அது நாங்க இது என்னதான் பண்ண முடியுது? நாங்க யாருக்கிட்ட தான் போய் கேட்கறது? நாங்க அது அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நாங்க உட்காந்துருக்கோம். நாங்க அது வயசானவங்க இருக்கு, இவங்கெல்லாம் கீழ் வீட்டுல இருக்காங்க. அந்த வயசானவங்க தனியா இருக்காங்க. அது
அவங்க வீட்டுலாம் பாம்பு வந்து அவங்க என்னதான் பண்ணுவாங்க? அது ட்ரைனேஜ் டைம்ல இந்த பக்கம் வந்து ஆள்ல இருந்து தண்ணி ஃபுல்லா உள்ள வந்துருச்சு, அவங்களுக்கு வீட்டுள்ளே வந்துருச்சு. அவங்க தனி ஒரே ஆள் தான் அவங்க. அது அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க உட்காந்துட்டு. அது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்க. இது என்னமோ நாங்கள் அவங்க சொன்ன மாதிரி கிராமத்தில் இருக்கிறதோட மோசமாக நாங்கள் இருந்துட்டு இருக்கிறோம். இப்போ நாங்கள் அதுவும் மெயின் இப்போ நான் மெயின் சிட்டியில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். அது மெயின் சிட்டி சுற்றிலும் எப்படி இருக்கிற ஏரியா, அது அண்ணா நகர் மாதிரி இருக்கிற ஏரியா இது. ஆனால் நாங்கள் வாழ்றது கிராமத்தோட மோசமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கு சொல்யூஷன் வந்து கவர்மெண்ட் வந்து என்ன இது எடுப்பாங்கன்றது தெரியல எங்களுக்கு. ஏன்னா இது வேற எடுக்கல, இனிமேல் எடுக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். நாங்கள் இது ரொம்ப நொந்து போய் உட்காந்துருக்கோம். சாலை முறையில் தான் பண்ணுவோம், இல்லைன்னா வேற வழி கிடையாது எங்களுக்கு. காத்தடிச்சாலும் பில்டிங் ரூமுக்குள்ளவே இருக்க முடியல, அந்த மாதிரி நாத்தம் அடிக்குது. குழந்தைங்கள நாங்க வச்சுன்னு இருக்கிறோம். குழந்தைங்க என்ன வருது, அதுங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டம் அனுபவிச்சுன்னு இருக்கிறோம் நாங்க. ஆனா வருஷத்துக்கு மெயின்டெனன்ஸ் சொல்லிட்டு தொகையும் கட்டுறாங்க. இந்த பில்டிங்ல எல்லாரும் கட்டி இருக்காங்க. அப்ப கூட அவங்க வந்து பார்க்கல. அன்னைக்கு வந்துட்டு பைப்புக்கு நீட்டு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போயிட்டாங்க, எடுக்கவே இல்லை. அப்படியே ஒழிக்குன்னு கொசு பெருத்துக்குன்னு என்ன வியாதி வருது தெரியுமா எங்களுக்கு? எல்லாருக்கும் ஃபீவரும் எல்லாமே இருக்கு. பசங்க எல்லா பில்டிங்லயும் பசங்க 3 பசங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இதை வந்து கிளீன் பண்றதுக்கு எத்தனையோ வாட்டி மெசேஜ் போட்டாச்சு, மெயில் போட்டாச்சு. வாந்தியில படுத்து கிடக்குது, ஸ்கூலுக்கு கூட போகல இன்னைக்கு. அவ்வளவு கஷ்டமா இருக்கு குழந்தைங்களை வச்சுட்டு. நீங்க பார்த்தாலே தெரியும், பின்னாடி எல்லாம் அவ்வளவு இதுவா இருக்கு. தண்ணி எல்லாம் வெளியில ஓவர்ஃப்ளோ ஆகி விழுந்திருக்கு. ஏற்கனவே மெயில் எல்லாம் ஐமாக்கெல்லாம் போட்டிருக்கோம், ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. மெசேஜ் அனுப்பிச்சா அடுத்த ஒரு ரிப்ளை வரும், ஓகே நான் இதை வந்து கரெக்டிவ் ஆக்ஷன் எடுத்துட்டேன் அப்படின்னு. ஒன்றும் கரெக்டிவ் ஆக்ஷன்லாம் எடுக்கல. இங்கே அம்பத்தூர் எஸ்டேட்டு குடியிருப்பில் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு பின்னாடியும் அப்படியே குளம் போல் அந்த சாக்கடை தண்ணி அப்படியே கலந்துருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் இங்கே வாழ்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன ஒரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஹாஸ்பிட்டலில் அங்கேயும் அலைஞ்சு நிற்கிறாங்க. ரொம்ப பிரச்சனை. மழை தண்ணி போகிறதுக்கும் வழி இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரோடு வசதி கிடையாது, ரோடு போட்டு வருஷ கணக்கில் ஆகுது எங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா போகிற வழி எங்களுக்கு வழின்னு பார்த்தீங்கன்னா இந்த வழி இருந்தது எங்களுக்கு, அதையும் அடைச்சிட்டாங்க. சுற்றின்னு தான் போகிறோம், அது வழியை விட்டுருங்க. எங்களுக்கு மெயின் இந்த சாக்கடை தண்ணி போனோம். ரெண்டாவது குடிநீர் பிரச்சனை. குடிநீர் வந்து எங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து ஒரு 20 வருஷம் ஆச்சு. இப்போ நாங்கள் காசு கொடுத்து தான் வாங்குகிறோம் அந்த குடிநீர். அது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் தான் நாங்கள் வந்து குடிநீர், பாத்ரூம் போகிறது எல்லாமே காசு கொடுத்து வாங்குற தண்ணியில் தான் நாங்கள் போயின்னு இருக்கிறோம். ஏன்னா இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் கிராமத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குழா வரும், அதில் வந்து தண்ணி வந்து நிற்குது. நாங்கள் இவ்வளோ சிட்டிக்கு நடுவில் இருக்கிறோம், எங்களுக்கு வந்து சுத்தமாக ஒரு தண்ணி வசதியே கிடையாது. நாங்கள் எப்படி தான் வாழ்கிறது? தண்ணி வசதி இல்லைன்னா நாங்கள் எப்படி இருக்குது? நாங்கள் சாப்பாடு கூட இல்லைன்னா பரவாயில்ல, எங்களுக்கு தண்ணி தான் எங்களுக்கு மெயின் முக்கியம். அந்த தண்ணி இல்லைன்னா நாங்கள் எங்கே போகிறது? மாதத்துக்கு 1500 ரூபா கொடுத்து நாங்கள் தண்ணி வாங்குறோம். நாங்கள் அந்த 1500 ரூபா தண்ணி எங்களுக்கு வந்து ரொம்ப கொடுத்து வாங்குறது பற்றி இல்லை. இந்த சாக்கடை தண்ணி அதுவும் ரொம்ப மோசமாக இருக்குது. கொசு தொல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வீட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா குளம் போல தேங்கி நிற்கிது. அது இப்போ காமிக்கிறாங்க பாருங்க. அதில் எவ்வளோ பூச்சி பொட்டுலாம் கொசு அது கடிச்சு தான் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டம். குழந்தைங்களாம் ரொம்ப ஆஸ்பத்திரி அது இதுன்னு அலைஞ்சு நிற்கிறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா டெங்கு காய்ச்சல் வந்து எங்கள் வீட்டு மாடியில் இருக்கிறவங்க 2 குழந்தைங்களுக்கு டெங்கு காய்ச்சல் வந்து ரொம்ப ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு நேற்று தான் வந்து வீட்டுக்கு வந்துருக்குறாங்க. ஒரு வாரம் அந்த டெங்கு காய்ச்சல் இருந்தாங்க 2 குழந்தைங்க அந்த வீட்டு பின்னாடி. ரொம்ப கஷ்டமா இருக்குது. எல்லாருக்குமே வந்து ரொம்ப இந்த மெயின் இந்த சாக்கடை வசதி தான் எங்களுக்கு ரொம்ப அந்த பிரச்சனையை தீர்க்கணும். எங்களுக்கு மெயின் காரணம் எங்களுக்கு சாக்கடை, ரெண்டாவது தண்ணி. இந்த ரெண்டுமே எங்களுக்கு சரி பண்ணிதான் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எந்த ஒரு கவர்மெண்ட்டும் இது ஸ்டெப் எடுக்க மாட்டேன்றாங்க. கவுன்சிலர் வந்தாலும் அதையும் இந்த காதுல வாங்கி அந்த காதுல போட்டு போயினே இருக்கிறாங்க. ஓட்டு கேட்க சொல்ல வர சொல்ல இதை பண்ணிடுறேன் அதை பண்ணிடுறேன் உங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றாங்களே தவிர எந்த ஒரு கவுன்சிலரும் ஜெயிச்சுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் எவனுமே வந்து கூட எட்டி பார்க்கல. அதான் நான் சொல்ல முடியும். எவனுமே வந்து எட்டி பார்க்கல. ஓட்டு கேட்கறது மட்டும் வரானுங்க தவிர வந்து எட்டி பார்க்க மாட்டேன்றானுங்க. ஒரு வீட்டுக்கு வந்து கழுத்து தட்டி அம்மா போடுங்கம்மா ஓட்ட போடுங்கம்மா நான் இதை பண்ணித்தரேன் அதை பண்ணித்தரேன். ஒரு ஆள் ஒரு இதுவும் பண்ணது கிடையாது. எங்களுக்கு எவ்வளவு அவஸ்தப்படுறோம் சாக்கடை தண்ணியில தெரியுமா? ஒரு வீட்டு பின்னாடி எப்படி இருக்கு தெரியுமா? ட்ரைனேஜ் வசதி எங்களுக்கு போறதுக்கு வழி கிடையாது. சிக்கோ ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண என்ன சொல்றானுங்க, அப்பா நான் அதை எடுத்துறேன்பா லாரி அனுப்பிச்சிடறேன்பா. அந்த நேரத்தில் லாரி எடுத்துறாங்க, அடைக்கி போது திருப்பி அப்படி இதுவாகுது. அவங்க அந்த கரெக்டா பண்றது கிடையாது. அவங்க நான் எவ்வளவுதான் இது பண்றது? நாங்க வந்து காசு செலவு பண்ணி நாங்களும் வந்து லாரி தண்ணியெல்லாம் எடுத்து நாங்களும் பண்ணி தான் பண்றோம். அப்பயும் எங்களுக்கு வந்து இந்த இது சரியா ஆக மாட்டேங்குது. எங்களுக்கு அதுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் தான் எங்களுக்கு ஏதாவது ஒரு வந்து பண்ணி கொடுக்கணும். 3 1 ரோடு போடணும், 2 சாக்கடை தண்ணியை வந்து கிளியர் பண்ணி தரணும்.
மூணாவது தண்ணி. இந்த மூணுமே எங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்தாலே எங்களுக்கு ரொம்ப இதுவா இருக்கும். பயந்துருந்தோம் சார், பூச்சி பண்டி எல்லாம் வாசல் ரொம்ப கஷ்டமா, ரோடு போட்டு வருஷ கணக்கில் ஆகுது, நடக்க கூட முடியல. இந்த மாலை போட்டுங்கன்னா செப்பல் கிடையாது, நடக்க கூட முடியல எங்களால. அந்த அளவுக்கு ரோடு மோசமா இருக்குது. இந்த கவர்மெண்ட் என்னதான் பண்றாங்கன்னே தெரியல எங்களுக்கு. கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. வயசான காலத்துல நாங்க என்ன பண்றோம்? வராரு எம்எல்ஏ வராரு, 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அப்படியே சுத்தி பாக்குற, இதை பண்றேன் அதை பண்றேன்ற. அவர் போனாருன்னா அடுத்த ஆள் தான் வருவாங்க. அவர் வந்துட்டு அப்படியே கை காட்டு போயிட்டே இருப்பாரு. இது வந்து நீங்க தாங்க வந்து எங்களுக்கு வந்து இதை வந்து ஒரு பப்ளிக்ல போய் கொண்டு போய் இந்த அரசாங்கத்தை எடுத்து போய் சேர்த்து எங்களுக்கு ஒரு நல்ல வழியை கொடுக்கணுங்க. நீங்க தான் செஞ்சு எப்படியா பண்ணணும். உங்களை தான் நம்பி இருக்கிறோம். என்ன பண்றது சார் சொல்லுங்க? நைட்ல பாம்பு வந்து அந்த துணிகளை போய் அடைச்சு கதை எங்கேயும் போக முடியல. மழைக்கெல்லாம் வீட்லயே இருந்தா பாம்பு சுத்தி பாம்பு இருக்கு. ஒரு ஜன்னலும் புழு சார், புழு பெரிய பெரிய புழு, செவரெல்லாம் புழு, வீட்டுக்குள்ள புழு. காதுல வந்து எப்போதும் பயமா இருக்கு. துணி வச்சுன்னு படுக்கிறோம் நைட்ல. ஒன்றும் பண்ண முடியல. வயசானவங்க நான் என்ன சார் பண்றது சொல்லுங்க? நீங்க ஏதாவது ஒன்று முயற்சி எடுக்கணும். இந்த கோட்டை இதை விட ரொம்ப எப்படியா கொண்ட இடமெல்லாம் எப்படியே வசதி பண்ணி தராங்க. மெயின் இடம் இது குவார்ட்டர்ஸ். அப்படி குவார்ட்டர்ஸ் எல்லாரும் சொல்றாங்க நல்ல ஏரியா இதும்பாங்க. நாங்க என்ன செய்யறது? இந்த மாதிரி உட்காந்து பாம்பும் பட்டி சுவாசம் அப்படி எடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பையன் இல்லை, வீட்டில் ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டான். இவ்வளோ பெரிய பாம்பு, புழு பூச்சி, செவரெல்லாம் புழு பூச்சி. வீட்டுக்குள்ள கீழே விடு. மழைக்கெல்லாம் பயந்து உள்ளவே எங்கேயும் போகாம உள்ளவே உட்காந்துருந்தோம். நாங்கள் கடைக்கு போக முடியல, ஒன்றும் செய்ய முடியல. ஜுரம் வந்து 10 நாள் ஆச்சு சார். நான் ஆஸ்பத்திரி கையமாக அழிஞ்சு கிடக்கிறோம். நாங்கள் ஏதாவது நீங்கள் தான் பார்த்து ஏதாவது ஒரு முடிவு இப்படியே இருந்தால் எப்படியா என்னதான் செய்யுது சார்? நாங்கள் சொல்லுங்க. இந்த தண்ணி வந்து ரோட்ல வந்து அந்த பில்டிங் போகுது. அந்த தண்ணிங்கெல்லாம் இப்போ நாங்கள் ஐயப்ப பூஜை பண்ணதுனால நாங்கள் குளம் மாதிரி அந்த இடத்துல பள்ளம் நோண்டி அந்த தண்ணி அந்த பள்ளத்துக்கு எடுத்து ஃபுல்லாக ரொம்ப போச்சு. பாருங்க, நீங்களே பாருங்க. நாங்கள் இதெல்லாம் அணை கட்டி நாங்கள் வச்சுக்கிறோம். எப்படி இருக்குது பாருங்க. இப்படி இருந்தால் நாங்கள் எப்படி வாழ முடியும் இந்த இடத்துல சொல்லுங்க பார்க்கலாம்? எவ்வளோ கஷ்டமா இருக்குது. இந்த இதில் இப்படி சிட்டியில் இருக்கிறவங்களாம் எப்படி இருக்கிறாங்க, நாங்கள் எங்கன்னா எப்படி இருக்கிறோம் பாருங்க. ஒரு பில்டிங்ல பின்னாடி, இந்த பில்டிங் எல்லா பில்டிங் பின்னாடி இப்படிதாங்க இருக்குது. ரொம்ப மோசமா இருக்குதுங்க. இல்ல குளிக்கிறதுக்கு குழந்தைங்களை குளிப்பாட்டுறதுக்கே பயப்படுது. தண்ணி கொதிக்க வச்சுதான் குழந்தைங்களை குளிப்பாட்டுறது. அப்ப கூட வியாதி வருது. 4 வருஷமா தண்ணி நிற்கிதுங்க. யாருமே ஸ்டெப் எடுக்க மாட்டேறாங்க. ஐயோ அதையும் சொல்லி பார்த்துட்டோம். நாங்கள் என்னதான் பண்ணி பார்த்தோம். சரி அப்படி பண்ண நீங்கள் தான் சொந்தத்தில் நீங்கள் தான் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. அப்படி சொந்தத்தில் பண்ணுற அளவுக்கு இங்கே யாரும் இது கிடையாது. அது செலவாகலாம் எல்லாம் செய்யணும். ஒரு 50 வருஷமாக நாங்கள் இங்கே இருக்கோம். அம்பத்தூர் எஸ்டேட் தொழிலாளர் குடியிருப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து சிட்கோவால் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். இப்போ நடுவில் என்ன பண்ணேன், எங்களுக்கு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அந்த தண்ணி பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ சிட்கோ வந்து தண்ணி கொடுக்குறத நிப்பாட்டாங்க. நாங்கள் எல்லோரும் காசு கொடுத்து தனியாக தண்ணி வாங்கி இது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட் பாயிண்ட் அது. ரெண்டாவது வந்து ட்ரைனேஜ் வந்து சிட்கோ வந்து எய்மா மூலியமாக சிஐசின்ற கம்பெனிக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சரியாகவே பண்ணி கொடுக்கறதில்ல. நீங்கள் பார்த்தீங்களே இப்போ ஃபுல்லாக எவ்வளோ மோசமாக இருந்ததுன்னு. இந்த மாதிரி இருக்குது. எல்லா விதமான வியாதியும் வர்றதுக்கு உண்டான இது பூரா அவ்வளோ மோசமாக இருக்குது எங்களுக்கு. அதை விட எல்லாத்தை விட முக்கியம் என்னென்னா எங்களுக்கு தண்ணி வசதி அடிப்படை தேவை. அந்த இது வந்து சுத்தமாக கிடையாது. 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. எல்லோரும் காசு கொடுத்து வாங்கி பண்ணிட்டுருக்கோம். இதை வந்து மேலே கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரெப்ரசன்டேஷன் வந்து மினிஸ்டரை பார்த்து ஒரு வாட்டி கொடுத்தோம். அவர் அவனை பண்ணுறேன்னு சொன்னார். இது வரைக்கும் யாரும் பண்ணவே இல்லை. அதே மாதிரி வாட்டர் போர்டு சேர்மேனை போய் ஒரு தடவை பார்த்து ரெப்ரசன்டேஷன் கொடுத்தோம். தண்ணிக்கு அடிப்படை தேவை, எங்களுக்கு தண்ணி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவரும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ இது வரைக்கும் யாரும் ஒன்றும் பண்ணலைங்க. நாங்கள் எல்லாமே காசு கொடுத்து தான் வாங்கிட்டு இருக்கோம் தண்ணி. எங்களுக்கு அந்த அடிப்படை தேவையை பூர்த்தி பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 200 குடும்பம் இருக்குங்க. மொத்தம் 200 குடும்பம் இருக்கு. லைட்டுக்கும் நாங்கள் தான் வாங்கி போட்டு பண்ணி எரிய வச்சுட்டு இருக்கோம். ஸ்ட்ரீட் அது ரோடெல்லாம் போட்டு 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ரோடுன்றதே கிடையாதுங்க. இதில் பார்த்தா இது ரோடு மாதிரி இருக்க பாருங்க, அவ்வளோ ஒர்ஸ்டாக இருக்குது. ஸோ அடிப்படை தேவை எங்களுக்கு வந்து தண்ணி, ரோடு, இந்த ட்ரைனேஜ் இதெல்லாம் சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சும்மா ஒரு ஐவாஷ் மாதிரி வருவாங்க சார், பண்ணுவாங்க. பட் ப்ராப்பராகவே பண்ணுறதில்ல. அது எதுவுமே ப்ராப்பராக பண்ணுறதில்ல. ஒரு தனியாக நாங்கள் ஒரு தீவு மாதிரி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும், இந்த பக்கம் பார்த்தா இருக்கும். இது வந்து ஒரு ஐசோலேட்டட் பிளேஸ் மாதிரி தனியாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம்.